ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம் எல்எஸ்ஜி அகேன்ஸ்டாக வந்துட்டு மேட்ச் ஆட போகிறாங்க இன்றைக்கி. ஸோ அவங்களுடைய இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரெகுலராக அவருடைய இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சஸ் அப்படிங்கிறத ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ ஐபிஎல் 2025 இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து எப்போவுமே டீம் ரோஹித், டீம் ஹர்திக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹை இன்டென்சிட்டியான ப்ராக்டிஸ் கேம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் ரோஹித் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடி இருக்காங்க. ரோஹித் சர்மாவோட டீமில் ரோஹித், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட், அர்ஜுன் டெண்டுல்கர், ஷேஜித் கிருஷ்ணன், கரண் சர்மாலாம் இருந்திருக்கிறாங்க. அதே நேரம் ஹர்திக்கோட டீமில் ஹர்திக் பாண்டியா, ரீஸ்டாப்லி, தீபக் ஜகர், மிச்சல் சாண்டனர், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, ராபின் மின்ஸு, அதுக்கப்புறம் ரியான் ரிக்கல்டன் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு மேட்ச்சில் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவோட டீம் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ரோஹித் சர்மா 38 பாலில் 58 ரன், 6 பவுண்ட்ரி, 3 சிக்ஸர். அதே நேரம் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா 27 பாலில் 42 ரன்னு, 5 பவுண்ட்ரி, ஒரே ஒரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 50யை வந்துட்டு அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறாரு. திலக் வர்மா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான நாக்கு. திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் 24 பாலுக்கு 36 ரன் அப்படிங்கிறத அடிச்சிருக்கிறாரு, 2 சிக்ஸர், 3 பவுண்ட்ரியோட. ஸோ நமந்தீர் 10 பாலுக்கு 14. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டீம் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 176 ரன்ஸ் அப்படிங்கிறத அடிச்சிருக்கிறாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்திருக்கிறார். 4 ஓவரில் 27 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டு. ரீஸ்டாப்லி, சூரியகுமார் யாதவ், நமந்தீர், ராபின் மின்ஸ் இவங்க 3 பேரோட விக்கெட்டையும் எடுத்து 4 ஓவரில் 34 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டு. தீபக் சகர், ஷேஜித் கிருஷ்ணனோட விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 3 ஓவருக்கு 20 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டு. சாண்ட்னர், விக்னேஷ் புத்தூரோட விக்கெட்டை 4 ஓவரில் 25 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல டாப் விக்கெட் டேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ரீஸ்டாப்லி இருந்திருக்கிறாரு. டாப் ரன் கட்டராக ரோஹித் சர்மா இருந்திருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு 20 ஓவர்களில் ரோஹித் சர்மாவோட டீம் 176 ரன்ஸு, 177 ரன்ஸ் அடித்தா வின்னு சொல்லி டீம் ஹர்திக் சேசிங் ஆரம்பித்தாங்க. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரியான் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு வில் ஜாக்ஸ் தான் இருந்தாங்க. இதில் வந்துட்டு ரியான் ரிக்கல்டன் 18 பாலுக்கு 21, 2 பவுண்ட்ரி, எதுவும் சிக்ஸர் எதுவும் அடிக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் 29 பாலுக்கு 48 ரன்னு, 3 பவுண்ட்ரி, 4 சிக்ஸர். ஸோ அருமையான ஒரு ஆட்டம். ஸோ டோட்டலி ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு 4 ஓவரில் வில் ஜாக்ஸோட விக்கெட், ரியான் ரிக்கல்டனோட விக்கெட்டையும் எடுத்து அந்த இடத்துல மாஸ் காட்டினார். 2 விக்கெட் 22 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ரொம்ப எஃபெக்டிவாக போயிட்டு இருந்தது. பீவான் ஜாக்கப்ஸ்லாம் உள்ளே வந்திருந்தார். ஸோ அவரால் பெரிய லெவலில் சோபிக்க முடியல. ஸோ அதே நேரம் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா உள்ள இறங்கி 33 பாலுக்கு 65 ரன். ஸோ கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்கம் இருந்து 4 பவுண்ட்ரி, 5 சிக்ஸர் பார்க்க விட்டுருந்தாரு. ஸோ ராபின் மின்ஸ் 15 பாலுக்கு 25 ரன். ஸோ டோட்டலி ஹர்திக் பாண்டியாவோட அருமையான அந்த ஒரு எஃபெக்ட் மூலிமா 19.3 ஓவர்ஸில் 177 ரன்ஸை சேஸ் பண்ணி அந்த இடத்துல மாஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய டீம், ஹர்திக்கோட டீம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மேட்சாக தான் அது இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டு, அர்ஜுன் டெண்டுல்கர் 1 விக்கெட்டு, ஷேஜித் கிருஷ்ணன் அண்ட் கரண் சர்மா ஈச் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு அருமையான நாக் வந்துட்டு டீமை வெற்றியை நோக்கி கொண்டு போச்சு. எம்ஐயோட ஸ்ட்ராங் பேட்டிங் டெத் அப்படிங்கிறது செமையாக இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் உண்மையாகவே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணார். ரீஸ்டாப்லையும் சூப்பரான பவுலிங் கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்லேயும் இதே மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.